இந்த பேக்கரிக்கெலாம் போனீங்கன்னா இந்த சமோசா எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி விதத்தில் நான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈஸி. டால்டாவை உருக வச்சுட்டு மைதாவை நான் எடுத்துருக்கிறேன். மைதா வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். இதோடைய கிளியராக வேணுன்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும் உங்களுக்கு. என்னென்ன அளவில் எப்படி நான் செஞ்சுருக்கிறேன்னு எல்லாமே உங்களுக்கு புரியும். மைதாவை நல்லா கலந்து விட்டுடுறேன். அப்படி பிடிச்சா பிடிக்கணும், கொழுக்கட்டை மாதிரி அப்படி உடச்சா உடையணும். இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதை ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி விடணும். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையானதை ரெடி பண்ணுறேன். பச்சை பட்டாணி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்கிறேன். வெங்காயத்தை நறுக்கி நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கு வந்து கரம் மசாலா, மஞ்சப்பொடி, உப்பு இதுதான் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு நான் ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துட்டேன், அதனால் மிளகா பொடியெலாம் இதுக்கு தேவையில்லை. இது அரைப்பதமாக தான் வேகணும். இதை நல்லா வேக விடணும்லாம் அவசியம் கிடையாது. அதுவும் இல்லாமல் தண்ணிலாம் விடக்கூடாது. இதில் கொத்தமல்லியை தூவிட்டேன். இப்போது அந்த சமோசா எப்படி மடிக்கிறதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை மடிச்சிடலாம். சில பேருக்கு அந்த சமோசா மடிக்கிறது தெரியாது. அது எப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப கிளியராக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சப்பாத்தியை நல்லா மெல்லிசாக திரட்டிக்கணும். தடியாலாம் இருக்கக்கூடாது. நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெல்லிசாக திரட்டணுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்டிக்கிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா வட்டமாக தேய்ச்சிட்டு பாதி அதில் அரை இது கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை பாருங்க, இப்படி தான் மடிக்கணும். இப்போ ஸ்டஃபிங்லாம் வச்சுட்டு அது எப்படி மூடணும் அப்படின்றதையும் நான் இதை சொல்கிறேன். இது ஃபுல்லாக தண்ணியை தொட்டுட்டு அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே நல்லா வெளியில் வராத அளவுக்கு அமைக்கிட்டு இந்த அளவுக்கு மூடிடணும். அவ்வளோதான். இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி சும்மா லைட்டாக ஒரு அழுத்துங்க. அவ்வளோதான், சமோசா ரெடி ஆகிடுது. இப்போ இன்னொரு சமோசாவையும் நான் உங்களுக்கு மடித்து காட்டுறேன் பாருங்கள். கடன் இதை பண்ணிடலாம். இந்த வீடியோக்காக தான் கொஞ்சம் அப்படி எப்படி வருதுன்னு சொல்லி காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. இதை நீங்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி மடித்து நான் வச்சுட்டேன்னு பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இந்த சமோசாலாம் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது அளவு எவ்வளோ அளவு மைதா என்னென்ன போட்டுக்கிறேன் எல்லாம் தெரியணுன்னா சேது சித்ரா கிச்சன் அங்கே போய்ட்டு இந்த சமோசா வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கிளியராக தெரியும். நல்லா கிறிஸ்பியான பேக்கரி ஸ்டைலில் சமோசா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.